கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். இன்று 7வது பாட்டை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே இலை பாறுதல் தரும் தேவா, கலை தூரை தேற்றிடுமே, இலை பாறுதல் தரும் தேவா, கலை தூரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தாங்கிடுவேன், சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தாங்கிடுவேன், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து என்ற கனிவோடனை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்ற கனிவோடனை நோக்கிடுமே, மன மாற மாத நீரால மன வேண்டுதல் கெட்டிடம், மன மாற மாத நீரால மன வேண்டுதல் கேட்டிடம், எனதுல ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை ஆண்டிடுவேன், எனதுல ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை ஆண்டிடுவேன், திரு பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் ராதா, என நிந்தை நேரிடேனோ, என்னை கைவிடாதிரும் ராதா, என நிந்தை நேரிடேனோ, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், ஜான் ஜெபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். இன்னைக்கு 7வது செய்தி. இன்னைக்கு மனிதர்களால் என்ன முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசாயா 5வது அதிகாரத்தில் இருளை வெளிச்சமாக மாற்ற முடியும், அல்லது வெளிச்சத்தை இருளாக மாற்ற முடியும். அது மனுஷர்களால் முடியும். ஆனால் தேவனால் மாத்திரம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 4:6, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். இருளில் இருந்து, எந்த இருள் மனிதர்களை பாவத்துக்குள்ள கொண்டு வருகிறதோ, இஸ்ரேல் மக்களை பாடுகளுக்குள்ள கொண்டு போகிறதோ, அதே இருளில் இருந்து ஆண்டவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். போன தடவை உங்களுக்கு இருளினுடைய 7 படிகளை உங்களுக்கு காமிச்சேன். ஸ்டெப்ஸ், 7 ஸ்டெப்ஸ். இன்னைக்கு வெளிச்சத்தினுடைய 7 ஸ்டெப்பை நம்ம பார்க்க போறோம். அந்த வெளிச்சம் எங்கே இருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்திலிருந்து இருளான ஒரு காரியம் வந்துச்சோ அதே இடத்துல தான் வரும். நம்ம ஒருத்தனை பார்த்தோம், அது அரண்மனை, பார்வோனுடைய அரண்மனை. அப்ப இந்த வெளிச்சத்திற்கு ஒரு 7 வகையான பெயர்கள் வேதத்தில் இருக்கு. நான் எடுத்து அதை வைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போயிடும். 7 வகையான பெயர் வேதத்திலிருந்து வருகிறது. முதலாக ஒரு வெளிச்சத்தை நம்ம பார்க்க போகிறோம்.
அது 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 4வது. அதுக்கு பேர் அருணோதயம். அருணோதயம்னா அப்படியே ஒரு லைட் வரும், இருள் கொஞ்சம் கொஞ்சமாக வரைய ஆரம்பிக்கும், வெளிச்சத்தினுடைய ஒரு கோடு அப்படின்னு பார்க்கலாம், அப்படியே லைட்டாக வரும். வாசிப்போம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 4வது. அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினாலே புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற் காலத்து வெளிச்சத்தை பொழிப்பு. விடியற் காலத்து வெளிச்சம் இது அருணோதயம். சரி, இந்த அருணோதயத்தை நம்ம வெளிச்சத்தை ஆண்டவர் எப்படி கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுவரை இருள் தான் இருந்துச்சு. இஸ்ரேலில் பிறக்கக்கூடிய எந்த ஆண் பிள்ளையானாலும் அதை நதியில் தூக்கி போட்டு. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா அரண்மனையிலேருந்து வந்துச்சு. அந்த அரண்மனையிலேருந்து ஒரு இருள் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இப்போ ஒரு அருணோதயத்தை ஒரு குடும்பத்திலிருந்து அதை உருவாக்கிறார். அருணோதயம் எங்கேருந்து வரும்? ஒரு குடும்பம். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 1 லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவி. என் குடும்பத்தாரிலிருந்து ஒருவன். இந்த குடும்பத்திலிருந்து தான் ஆண்டவர் வெளிச்சம் அருணோதயத்தை கொண்டு வர போகிறார். சரி, இந்த பார்க்குறோம். ஒரு தீயை விவாகம் பண்ணினான். யார் இந்த ஒரு தீ? பேர் பார்க்கணுமா உங்களுக்கு? என்னாகமம் 26:59. என்னாகமம் 26:59. யெகோபாத் இதுதான் மோசேயுடைய தாயினுடைய பெயர். இவங்க எங்கிருந்து வருகிறார்னா லேவியின் குடும்பத்தார். இந்த லேவியின் குடும்பத்தார் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கிடைத்த குடும்பம். அந்த குடும்பத்தை சாத்தான் கை வைப்போம். எப்பவுமே நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கீங்க, ரைட்டு, ஒரு சராசரி வாழ்க்கையாக வாழ்கிறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் சம்பந்தமே கிடையாது. சாத்தான் அவங்களை கண்டுக்கிடவே மாட்டோம். ஏதோ உன்னால் இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் கிடையாது, நீ செத்து உன்னை கல்லறையில் வச்சு உன்னை முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த ஃப்ரண்ட் லைனில் நிற்கிறாங்க அந்த லேவியின் குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. வாசிப்போமா? என்னாகமம் 16வது அதிகாரம். அருணோதயம் வர்றதற்கு ஒரு லேவியின் குடும்பத்தை தான் ஆண்டவர் தெரிந்து பிள்ளையா. அந்த குடும்பத்தின் மேலே இருளை உண்டாக்க சாத்தான் முயற்சி பண்ணுறான். இருள் அவன் பாட்லி ஜெயிச்சான், நான் ஃபுல்லாக ஜெயிக்க முடியும். 16வது அதிகாரம் என்னாகமம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் மகனாகிய இத்சேரின் மகன் கோராகு என்பவன். கோராகு இந்த குடும்பத்தில், அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்குறார். இவங்களுக்கு என்ன ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9வது வசனம். என்னாகமம் 16:9. கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பணிவிடை செய்யவும். கர்த்தருடைய வாசஸ்தலம், மற்றவங்கெல்லாம் வெளியில தான் நிற்கலாம், உள்ளே வரக்கூடாது. ஆனால் அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே வரலாம். பணி செய்கிறதுக்கு பெரிய ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைச்சுன்னா அந்த லேவியின் குடும்பத்துக்கு தான் கிடைச்சிச்சு. நம்பர் 2, சபையார் முன் நின்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யும். சபையார், அப்போ சபையாருடைய கண்கள் யாரை பார்த்துட்டு? இந்த லேவியர் தான் பார்த்துட்டு. பாஸ்டர், இன்னைக்கு பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு அங்கி போட்டிருப்பாங்க, அப்படியே வந்து அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையும் நாங்கள்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். புதுசாக எங்களுக்கு ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு, ரஞ்சன் கனகமணி பாஸ்டர். பியூட்டிஃபுல் பாஸ்டர். இப்படி ஒரு அடக்கமானவர். வாயை திறந்து பேசும்போது வர்ற வார்த்தைகள் ஒன்லி ஜெபம். எல்லாருடைய காதுகளும் அவர் தான் பார்த்து கேட்டுட்டு இருக்கோம். சரி, இந்த குடும்பம், அதாவது இந்த ஸ்பெஷலான இவர்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம்னா, இது நம்மையும் ஆண்டவர் இணைக்கிறார், லேவியராக இணைக்கிறார். சரி, நம்மளுடைய கடைசி நாட்களில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். வாசிப்போமா? வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 4வது வசனம். இது நாம் தான். 22:4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. பார்த்தீங்களா? இங்கதான் இந்த குடும்பத்தின் மூலமாக வருது ராக்காலம். வெளிச்சம் சூரியன் அதற்கு தேவையில்லை. காரணம் தேவனாகிய கர்த்தரே ஒரு வெளிச்சமாக இருக்கும். அப்ப அந்த அருணோதயம் வந்தது யார் மூலமாக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம். சரி,
ரெண்டாவது ஒரு வெளிச்சத்தை நான் காட்ட போறேன். உங்களுக்கு முதல் நான் காமிச்சேன், அதுக்கு பெயர் என்ன? அருணோதயம். ரெண்டாவது வெளிச்சத்தை எங்க பார்க்கலாம்னா உபாகமம் 33வது அதிகாரம் 2வது 33:2. ஆண்டோட பிரசன்னம் அப்படியே அவர் வர்றாருங்க. அவர் வர்றாரு. 33வது அதிகாரம் 2. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்து சேயரிலிருந்து அவர்கள் உதயமாயினார். பாரான் மலையிலிருந்து பிரகாசிக்கிறார். அப்படியே லைட்டு, அந்த அருணோதயம் வந்து அப்படியே பிரைட்னஸ் கூடுது. அந்த பிரைட்னஸ் எப்படி கொடுக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாத்ராகமம் 2வது அதிகாரம் 1 வசனம். யாத்ராகமம் 2:1. முதல் லேவியின் குடும்பத்தை காமிச்சேன். ஒருத்தியை எஹோபாத்தை விவாகம் பண்ணினான். திருமணத்தின் மூலமாக அடுத்த லைட் வரும். திருமணம் செய்யலைன்னா மோசே வந்திருக்க மாட்டான். இன்னைக்கு திருமணங்கிறது ஒரு கேளிக்கையாக மாறிடுச்சு. ஒரு கான்செப்டுக்குள்ள வர்றாங்க, லிவிங் டுகெதர். கல்யாணம் கட்ட மாட்டோம், ஒரே வீட்டில் இருப்போம், கணவன் மனைவி போல வாழ்வோம். ஆனால் நாங்கள் கணவன் மனைவி கிடையாது. என்னுடைய ஒரு சொந்தக்கார், தூரத்து சொந்தக்கார், சென்னையில் ஒரு 6-7 வீடு வச்சிருக்கிறார். ஒரு கப்பல் மாதிரி வராங்க. வந்து, சார் உங்கள் வீடு காலியாக இருக்குது, உங்களுடைய வாடகையை நாங்கள் அப்படியே கொடுத்துருவோம், எங்களுக்கு வீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆர் யூ மேரீட் அப்படின்னு அவர் கேட்டார். நோ, வி ஆர் லிவிங் டுகெதர், கெட் அவுட் அப்படின்ட்டார். உன் காசு வேண்டாம், ஒன்று தோட்டி விட்டார். சரி, இந்த திருமணத்தை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இந்த திருமணத்தை எப்படி பார்க்கிறார்னா, முதல் பாயிண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 31:49. அல்லாமலும் அவன் நாம் ஒருவர் மறைந்த பின்பு நீ என் குமாரத்தை துயரப்படுத்தி அவர்களை இல்லாமல் வேறு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுவே நின்று கண் காணிக்க. வாட்ச், இந்த லிவிங் டுகெதர் ஆண்டவர் துப்பிடுவார். ஆனால் திருமணம் முடிஞ்சவர் வாட்ச் பண்ணுவார், அப்படியே கவனமாக இருப்பார். ஃபர்ஸ்ட் டபிள்யூ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், WWW. ரெண்டாவது வாட்ச் டபிள்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்னிங் அல்லது எச்சரிப்பு. எடுத்துக்கொள்ளுமா, மல்கியா எடுத்துக்கோங்க. திருமணத்தை ஆண்டவர் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனம். 2:15. அவர் ஒருவனையெல்லா படைத்தார், ஆவி அவரிடத்திலே பூர்ணமாக இருந்தது, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாக. நீ என்ன செய்யக்கூடாது, இளமது மனைவியை துரோகம் பண்ணாதபடி உங்களுக்கு அவர் எச்சரிக்க. அடுத்த டபிள்யூ வார்னிங், எச்சரிக்கிறார். நீ ரொம்ப கேர்ஃபுல்லாரு, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ரைட். ஆண்டவர் திருமணத்தை உண்டாக்கும் போது அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல்டிங் அடிக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தில் 1:24 இது நிமித்தம் புருஷன் தன் தாயும் தாப்பனையும் விட்டு தன்னை மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாதிரி சொன்னார். 2 கம்பி இருக்குதுங்க, 2 கம்பியை ஒன்றா வச்சு வெல்ட் அடிச்சாச்சுன்னா பிரிக்க முடியும். அடுத்து அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா தான் அவன் பிரிக்க முடியும். ஸோ அப்போ இந்த ஒரு திருமணம்ங்கிறது 2வது ஆண்டவர் பிரகாசிக்கிறார். எதற்காக பிரகாசிக்கிறான்னா, நான் ஒரு குடும்பத்தை இணைக்கிறேன், அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்றாங்க. 3வதாக ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் எப்படி உண்டாக்குகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கொள்வோமா, யாத்ராகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி இங்கே தான் வெளிச்சத்தினுடைய அடுத்த லெவல் உண்டாகுது. இந்த அடுத்த லெவல் எங்கே இருந்து பிரகாசிக்கிறது இந்த கர்ப்பம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எடுத்துக்கலாமா, இங்கே ஒரு லைட்டை நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. 3வது லைட், சங்கீதம் 139வது அதிகாரம் 16. இருள் என்னை மூட்டிக் கொண்டிருந்தாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். இந்த வெளிச்சம் எங்கே இருக்குன்னா, அம்மாவுடைய கர்ப்பத்திற்கு உள்ள இருக்கிறது. நீங்களும் நானும் கட்டாயம் ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்திருக்கும்.
அது உள்ள டார்க்காக இருக்கும். ஆனால் ஆண்டவர் உள்ள ஒரு லைட்டை போட்டுக்கிறார். எதுக்கு லைட்டை போட்டுக்கிறான்னா, அது என்னென்ன உறுப்புகள் எப்பப்போ உண்டாகணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது, இரவு பகலை போல வெளிச்சமாக இருக்கும். இந்த வெளிச்சம் ஆண்டவருக்கு மாத்திரம் பார்க்கிற ஒரு வெளிச்சம், நம்மளால் பார்க்க முடியாது. அந்த வெளிச்சத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, என் கருவை நம்முடைய கண்கள் கண்டது. 16 வசனம். என் அவயங்கள் ஒன்றிலும் இல்லாத போதும் அது உருவாக்கு நேரத்தில் ஆண்டவர் லைட்டை போடுறாரு. அந்த லைட்டை போட்டு அவர் பார்க்குறாரு. மோசேங்கிற ஒருத்தனை உண்டாக்குறாரு. அந்த மோசேக்கு என்னென்னலாம் அறிவு கொடுக்கும், எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அந்த லைட்டை போட்டு அந்த லைட்டின் மூலமாக ஒரு கர்ப்பத்தை உண்டு பண்ணி அந்த கர்ப்பத்தில் இருக்கிற கனி அழகாக கையில் கிடைக்க வைக்கிறார். இது ஆண்டவரால் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு லைட்டின் மூலமாக கிடைக்கிற ஒரு ஒரு ஃப்ரூட், கர்ப்பத்தின் கனி. சரி, 4வதாக இந்த பிரைட்னஸ் வர்றதுக்கு காரணம் ஒரு ஆண் பிள்ளை. யாத்ராகமம் 2வது அதிகாரம் 2வது, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று, ஆண் பிள்ளையை பெற்ற உடனே அவங்களுக்கு ரொம்ப சோகமாயிருப்பாங்க. ஏன் சோகமாயிருப்பாங்கன்னா, எந்த அரண்மனையிலிருந்து ஒரு கட்டளை வந்துச்சு, ஆண் பிள்ளை பிறந்தானா அதை நைல் நதியில் கொண்டு போய் போடணும். ஆண் பிள்ளை பிறந்தானா அங்கேருந்த கைனகாலஜிஸ்ட் லேடிஸ் எல்லாத்துக்கும் கட்டளை கொடுத்துருக்காங்க, மனையிலேயே பிள்ளையை கொன்று போட்டு இந்த பிள்ளை வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் பிறந்ததான் ஒரு அழகான ஆண் குழந்தை. இந்த குழந்தையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் எடுத்துக்கிறோம், சரி, அப்போஸ்தலர் எடுத்துக்கோங்க. ஒன்பதாவது அதிகாரம் 3வது இந்த ஆண் குழந்தையை குறித்து பார்க்கும். 9:3 அப்போஸ்தலர். இது ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆண்களை குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா, ஆண்ட ஒரு வெளிச்சத்தை கொண்டாடுறாங்க. இது எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய வெளிச்சம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம். சவுல், இந்த சவுல் இருளுக்காகவே பவர் சாத்தான் கொடுத்திருந்தான். அவன் பிரயாணம் பண்ணின பொழுது தமஸ்கு சமீபத்து வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. இந்த ஒளி எந்த அளவுக்கு பவரோ கண்ணை குருடாக்கி வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு லைட்டை கொண்டாடுறாரு. இது யார்? ஆண் பிள்ளை வரணுங்கிற கண்டி. இந்த ஒளியை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 23 லைட், ஆண் குழந்தை. 20 மோசே பிறந்த பொழுது அவன் தாய் தகப்பனார் அவன் அளவுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே. இந்த ஆண் குழந்தை பிறக்குது, விசுவாசத்தை உண்டு பண்ணுது. எத்தனையோ பேருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க, அவங்க அந்த பிள்ளைகளை தூக்கி என்ன செய்யுங்க, நைல் தூக்கி போட்டாங்க. ஆனால் இந்த ஆண் பிள்ளை தான் வெளிச்சத்தை கொண்டு வர போகிறது. எந்த இருள் உண்டாகுச்சோ அங்கதான் இந்த பிள்ளை வளரப்போகுது. ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வனுடைய குமாரத்திங்கிற ஸ்டாட்டஸ்க்கு அவர் வந்தார். காரணம், அது ஒரு ஆண் பிள்ளை. இது 4வதாக நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஆண் பிள்ளை பிறக்கும் பொழுது இது மரிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட பிள்ளை. இது இந்த ஆண் பிள்ளையை செய்தவுடன், பிள்ளை பிறந்தவுடன் 3 மாதம் கழிச்சு அவங்க ஒன்று செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகமம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அம்மா அப்பாவுக்கு ஒரு ஐடியா தோணும், இந்த பிள்ளையை நைல் நதியில் போடணும், அந்தால போடக்கூடாது, நாங்கள் ஒரு பெட்டி செய்ய போகிறோம்னு சொல்லுங்க. அந்த பெட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதுக்கு பீசின் கீழ் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதி ஓரத்திலே நாணலுக்குள் வைத்தார். ஏற்கனவே இது போல
ஒரு பெட்டியை ஆண்டவர் பெரிய லெவலில் செய்தார், பிக் லெவல். அதுக்கு இதே மாதிரி பூசினார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 6:14. நீ கொப்பேறு மரத்தல், அது நாணல் வளைஞ்சிரும். இந்த கொப்பேறு மரம் இதுக்குள்ள எல்லாமே இருக்கணும். உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையின் அறை உண்டு, அதன் உள்ளும் புறமும் கீழ் பூசு. ஆனா மோசைக்கு கீழ் மாத்திரம் கிடையாது, ஒரு ரத்தத்தையும் பார்க்க போயிடும். பிசின் கீழ். இந்த பிசின்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கோங்க எரேமியா 8வது அதிகாரம் 22வது வசனம். பிசின்கிறது என்ன அப்படின்னு, என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களால் நான் காயப்பட்டேன், கீலியாத்தின் பிசின் தைலம் இல்லையோ. இந்த பிசின் தைலங்கிறது என்ன அப்படின்னு, நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இதற்கு வல்லமை உண்டு, ப்ரொடெக்ஷன், பாதுகாக்கிற வல்லமை உண்டு. இது 4வதாக ஆண் பிள்ளையை பார்க்குறோம். 5வது யார் வளர்க்க வேண்டும். இப்போ பிள்ளைகளை பெற்றுறாங்க, பெற்றுட்டு அந்த பிள்ளை என்ன செய்வாங்கன்னா ஹாஸ்டலில் விட்டுருவாங்க. பயங்கர லட்சக்கணக்காக செலவழிச்சு ஹாஸ்டல். அந்த பிள்ளை அம்மா அப்பா அன்புனா என்னென்ன தெரியாது. ஆனால் இதுக்கு ஆண்டவர் யார் பிள்ளையை வளர்க்குங்கிறதுக்கு ஒரு லைட்டை நான் முதல்ல உங்களுக்கு காட்டுறேன். இந்த லைட்டு தான் ஆண்டவரை இந்த பிள்ளையை வளர்க்க வைக்குது. வாசிப்போமா, இந்த லைட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 11வது வசனத்தில், அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையிட்டுக்கணும். அந்த ஒளியின் மகிமை, அருணோதயம் வேற, ஒளி வேற, ஒளி மகிமை வேற. இது இங்கே ஒரு ஒளி லைட் போட்டுருக்கு, இல்லைன்னா மூஞ்சி தெரியாது. இது காட்டுறதுக்கு, என் மூஞ்சை பார்க்கறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற ஒளியின் மகிமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யாத்ராகமம் 2வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியிலே ஸ்நானம் பண்ண வந்தாங்க. அவளுடைய தாதிகள் நதி ஒருத்தரை உலாவினார்கள். வந்தோம் குளிச்சோம் போனானா இங்கே வந்திருக்க மாட்டாங்க. அப்படி உலா, அப்படி ஜாலியாக டைம் பாஸ், அப்படி ஜாலியாக பொம்பளை பிள்ளையோட அந்த குமாரத்தி ஜாலியாக இருந்துட்டு உலாவி இருக்கா. அப்போ நதி ஒருத்தர் அங்கே நாணலுக்குள் இருக்கிற பெட்டியை கண்டு, டைமிங், இந்த டைமிங்கை நீங்கள் பார்க்குறதுக்கு எடுத்துக்கோங்க. யோவான் எடுத்துக்கோங்க, 4வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு பெண்ணை தேடுகிறார். சமாரியா ஸ்திரீ, 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்க டைமிங். அப்பொழுது சமாரியா நாட்டில் இருந்து ஒரு ஸ்திரீ தண்ணீர் முண்டு கொள்ள இயேசு வருகிறது. அப்போ அந்த பெண் அந்த டைமிங்கில் வர்றது போல் இங்கே இந்த வெளிச்சத்தை கொண்டு வர்றதற்கு இந்த 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 மோசை எங்கே போகணும், அரண்மனைக்கு உள்ளே போகணும். அங்கேருந்து ஒரு பெண்ணை கொண்டாடுறாரு. இங்கே இந்த ஸ்ரீ என்ன செய்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 4வது அதிகாரம் 39வது வசனத்தில், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயின் நிமித்தம் அநேகர் விசுவாசம். பார்த்தீங்களா டைமிங், இந்த மாதிரி டைமிங் யாரையும் பார்க்க முடியாது. நாணல் பெட்டியை கண்டு, இப்போ அந்த பிள்ளை அழமாட்டேங்குது. பாருங்க 6வது வசனம். அது திறந்த பொழுது பிள்ளையை கண்டான், பிள்ளை அழுதது. அவள் அது மேல் இரக்கம். மோசேக்கு இதெல்லாம் எப்படி ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகமம் 33வது அதிகாரத்தில் 19வது வசனம். யார் மேல் இரக்கமா சித்தமா இருக்கணும், அவன் மேல் இரக்கமா இருப்பேன். இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு, இது எபிரேயர் பொண்ணு பிள்ளைன்னு தெரிஞ்சிச்சு. என்ன பெட்டியில தூக்கித்தான் நைட்ல அது இப்புக்கு பாட எபிரேய பிள்ளை எங்க அப்பா சொல்லியிருக்காருல, அதான இந்த பெட்டியில் வைக்கிறது. அந்த பிள்ளை அழுத உடனே அந்த அம்மாவோட இருதயத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் தேவ அன்பை ஊற்றுகிறார். அன்பு ஊற்றுன என்ன நடக்குதுன்னா, 5வது யார் பிள்ளையை வளர்க்க வேண்டும். 6வது வரைக்கும் இந்த பிள்ளை எங்கே வளர வேண்டும்,
யார் வளர்க்க வேண்டும்? இங்கே வந்துருச்சு, அம்மா நான் வளர்க்கணும்னு சொல்லி 7வது வசனம் 2:7. அப்பொழுது அதன் தமக்கை பார்வனுடைய குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீயத்தை பால் கொடுத்து நான் அழைத்து வரட்டுமா? அதுக்கு பார்வனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா, குமாரத்தை இந்த பெண்ணை தாண்டதை அழைத்து கொண்டு போனான். பார்வனுடைய குமாரத்தை அவரை நோக்கி, இனி இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் இதை எனக்காக வளர்த்து உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். சம்பளம் கொடுக்குறேன். அம்மா பால் வளர்க்குறதுக்கு சம்பளம். ஏன் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு லெவல் இருக்குது. சரி, இப்போ அடுத்து இந்த பிள்ளை எங்கே வளரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரண்மனையில் வளரப்போகுது. வாசிப்போமா? அங்கே ஆண்டவர் ஒரு லைட்டை காட்டுறாரு. அந்த லைட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 6வது வசனம், சத்தியாக வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சொல்லி. பேரொளி, இந்த பேரொளிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அரண்மனைக்குள்ளே போய் இவருக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 20. பேரொளினா இதை விட பிரகாசிக்க முடியாது. இந்த பேரொளி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே போக வேண்டிய மோசையை பால் மறந்ததுக்கப்புறம் அரண்மனையில் போய் அங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோசை எகிப்துடைய சகல சாஸ்திரத்தாலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிங் செய்து வல்லவையான பர்ஃபெக்ட்லி ஒரு மோஸ்ட் பிரில்லியன்ட் மேன் ஆகிட்டார். அப்போ அந்த தாய் அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கிட்டே சத்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம இதில் 10வது மாதத்தில் பால் கொடுக்கறது நிப்பாட்டணும்னு சொல்லி டாக்டர்ஸ் ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. அதுக்கு மேலே பால் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஆதியாகமத்தில் இதை ஒரு ஃபங்க்ஷனாக வைக்கிறாங்க. 21:8 ஆதியாகமம் 21:8 ஈசாக்கு பிறக்கிறாரு. சாராள் 21:7 சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்ற ஆபிரகாம் குமாரனை பெற்றால் பிள்ளை வளர்ந்தது, பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து வைக்கிறார். அடுத்த குரோத். அப்ப இது வர மோசேயுடைய அம்மா பால் கொடுத்துக்கிட்டே பல சத்தியத்தை சொல்லி கொடுத்துருச்சு. கடைசியாக ஒரு குறிப்பை பார்க்க போகிறோம். அது அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 13 அரண்மனை. ஏன் அரண்மனைனா இந்த அரண்மனையிலிருந்து தான் இருள் வந்துச்சு, கட்டளை வந்துச்சு, ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும்ங்கிற கட்டளை. இப்போ அந்த அரண்மனையில் தான் மோசே வளருகிறார். இதுக்கு ஒரு வெளிச்சத்தை, கடைசி வெளிச்சம் என்னன்னா அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 13 சூரியனிலும் அதிக பிரகாசம், சூரியனிலும் அதிக பிரகாசமான ஒளி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அரண்மனை. இந்த அரண்மனையில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. சாதாரண அரண்மனை கிடையாது. இந்த அரண்மனை குறித்து சங்கீதம் 45வது அதிகாரம் 13வது வசனம், சரி 8வது வசனம், தந்தத்தினாலே செய்த அரண்மனை. ஆனால் இது தந்தத்தினால செய்யப்பட்டது. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு வாழ்க்கை, மேசியா வேண்டிய சங்கீதம். ஆனா இந்த மோசே வளர்ந்த அரண்மனை சகல சாஸ்திரத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன் இந்த சகல சாஸ்திரத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாத்ராகமம் 39வது அதிகாரம் 39:1 கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. ஒருத்தருக்கு ஒன்று சொன்னால் புரியணும், எல்லாருக்கும் புரியாது. இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன். என்னை பார்க்க ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அது திருமணமாகாத ஒரு பெண். அதை பார்த்து நான் சொன்னேன். அது என்னை சொல்லிச்சு,
டாக்டர், இருளிலிருந்து பிரகாசிக்கிற செய்தியை நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை கேட்டாலாம் புரியாது டாக்டர், ஒரு 4 தடவை கேட்டால் தான் அது உங்களுக்கு புரியும். என்கிட்ட சொல்லுறது நான் தான் செய்தி கொடுக்குறேன். முதல் செய்தியில் நீங்கள் எதை சொல்கிறீங்கிற கான்செப்ட் மட்டும் தான் எனக்கு புரியுது. 2, 3, 4 தடவை அதை நான் கேட்க வேண்டியிருக்குது. அந்த சிஸ்டருக்கு எவ்வளோ ஒரு வாஞ்சையை பாருங்க. நீங்கள் எத்தனை பேர் இதை கேட்பீங்க எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியாது, அது உங்கள் பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் இதை ஏன் செய்ய வைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகமம் 40:35 மோசே அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினாங்க. ஆசரிப்பு கூடாரம்ங்கிற ஒரு பெரிய கான்செப்டுங்க. அது எதுவுமே ஒரு முடி அளவு கூட மாறக்கூடாது. அதற்காக ஆள்கள் ஆண்டவர் எழுப்பி கொடுக்குறாரு. மோசைக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஃபவுண்டேஷன் எங்கே கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகிப்தினுடைய பார்வனுடைய அரண்மனை. ஜெபிச்சு முடிப்பாங்க. மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, நம்மை துதிக்கிறோம் ஐயா. 7 அடிகள் வந்தது. வெளிச்சத்தின் 7 அடிகளை நாங்கள் பார்த்தோம் ஐயா. சூரியனிலும் அதிக பிரகாசமான ஒளி, அதுபோல ஒரு பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை தந்து உங்களுடைய நோக்கத்தை நிறைவேறுகிறது. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆ